இந்த வீடியோல நம்ம டே 5 சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். என்னடா இது ஜெனி வாய்ஸ் இவ்வளவு கர்மமாயிடுச்சு அப்படின்னு ராங் கால்குலேஷன்லாம் போடாதீங்க. இது ஜெனிலாம் கிடையாது, ராகேஷ் தான். நிறைய பேர் நேத்து போட்ட வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வேற கேட்டு வச்சிட்டீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெனிக்கு மனசு கஷ்டப்படாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அவங்க ரொம்ப லைட் ஹார்ட்டட் அப்படின்னு. சோ பயங்கரமா அழுதுகிட்டு கொணக்கோண வாய்ஸ்ல எனக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, என்னால பண்ண முடியாது, நீங்களே பண்ணீங்க. இதுக்கு தான் பச்சி நான் சொன்னேன், பிக் பாஸ் பக்கம் நான் வரமாட்டேன், நீங்களே பண்ணீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குச்சி ஐஸ் குருவி ரொட்டி எல்லாம் வாங்கி கொடுத்து சர் அழாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு நான் பேசுறதுக்காக இங்க வந்துட்டேன். அது சரி, அந்த சேனல்ல தானே அப்ப போடணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அது எப்படி? இதுதான் நம்ம சேனல், இங்க தானே நான் பேச முடியும். அதை விட்டு அந்த சேனல்ல போய் நான் பேசினா ஜெனி ஃபேன்ஸ் என்ன செருப்பு கழட்டி அடிக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த கண்டென்ட் அப்படியே தூக்கிட்டு இங்க வந்துட்டேன். இதுதான் நான் வந்ததுக்கான கதை. This is my flashback. இப்ப டே 5ல என்ன கதை போச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இது ரிவ்யூலாம் கிடையாது, அப்படியே ஜாலியா ஃபன்னியா நடந்தது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியும் ஃபுல் எபிசோட பார்த்த ஃபீலையும் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா பாபு அவர்களுக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு. அது என்னன்னா லாஃப்டர் தெரப்பி. சோ நம்ம அம்மாவும் எப்படி சிரிக்கணும் அப்படின்றத சொல்லி தராங்க. அது எப்படி தெரியுமா? இந்த அருவி உச்சத்துல இருந்து கீழே வரைக்கும் சொர்றன்னு எப்படி கொட்டும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சிரிப்பு அப்படின்னு சொல்லவும் எல்லா பீஸுங்களும் ஊந்து ஊந்து சிரிச்சுதுங்க. அதுலயும் முக்கியமா நம்ம கவின் ஊந்து ஊந்து சிரிக்கிறத கொஞ்சம் பாருங்களேன். எல்லாம் முடிஞ்சா இந்த பக்கம் நம்ம மோகன் வைத்தியா ஆரஞ்சு உரிச்சிட்டு இருந்தாரா, அந்த பக்கம் நம்ம மீரா மித்துனோ தின்னுக்கிட்டு ஜாக்கெட் கொக்கிய போட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ கொக்கிய போட்டு வர்றீங்களா அப்படின்னு நம்ம மோகன் வைத்தி கிட்ட கேட்க, சீச்சி அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா அப்படின்னு டைரக்டா சொல்லாம, இருமா கையில எல்லாம் ஆரஞ்சு இருக்கு, நான் சத்த போய் வாஷ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு உஷாரா போய் வனிதா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. இங்க பாருமா, அந்த பொண்ணு எனக்கு கொக்கி போட்டு விட சொல்லுது, அதெல்லாம் வெளியில இருக்கிற மக்கள் பார்த்தா தப்பா போயிடும், அதனால என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிருமா அப்படின்னு காதோடு காது வச்ச மாதிரி வனிதா கிட்ட சொல்ல, அக்காவை என்ன பண்ணிச்சு, இங்க பாருமா அந்த ஆள் அப்படி சொன்னாரு, ஒரு கேப்டனா நான் சொல்லணும்ன்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லாம அவர்கிட்ட இப்படி சொன்னியாமா? ஆமா சொன்னேன். அப்படி பண்ணாதமா, அதெல்லாம் சொல்லாது, நல்லா இல்ல பாத்துக்க. எது நீங்க வேற, அவர் எனக்கு அப்பா மாதிரி போங்க அப்படின்னு வனிதாக்கா தான் குறை சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டேன். போங்க அப்படின்னு சிரிச்ச மாதிரி போயிடுச்சு. நீ யதார்த்தமா டக்குன்னு அந்த செகண்ட் பிகாஸ் இட் கேம். நோ, அவர் பொண்ணு மாதிரி தான் நானு. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும். அக்கா எவ்வளவு மெச்சூர்டா சொல்றாங்க, அதை புரிஞ்சுக்காம அக்காவையே நக்கல் அடிச்சுட்டு போற நீ. இதெல்லாத்துக்கும் இப்போதைக்கு அக்கா ரியாக்ஷன் கொடுக்கலனாலும் எல்லாத்தையும் மைண்ட்ல ஸ்டாக் வச்சுக்கிச்சு, பின்னாடி நல்லா வச்சு செஞ்சுச்சு. அதெல்லாம் என்னன்னு தெரியணுமா? அடுத்தடுத்த எபிசோட்ல வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். அடுத்து கதை சொல்லும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதாக்காவை கூப்பிட்டு, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னா அது என்ன அப்படின்னு பவ்யமா கேட்க, வேற என்ன என் பையன் பிறந்த நாள் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகாம அந்த கதை என்னன்னு தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி, அதனால உங்களுக்காக சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காக்கு வடைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இழுக்காம சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அந்த அக்கா சொன்ன மாதிரியே நான் சொன்னேன்னு வச்சுங்க, வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வராது, கொட்டாவி தான் வரும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஒரு நாள் நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ என் வயித்துல என் பையன் இருந்தான். ஆனா இதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்தவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. ஒரு நாள் என் பையன் வயிற்றுக்குள்ள இருந்து தொப்புன்னு உதைக்கிறான். என்னமோ ஏதோன்னு எங்க அம்மாட்ட போனப்போ எங்க அம்மா போய் கேலண்டர் எடுத்து, இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் கிடையாது, அதனால ஆஸ்பத்திரிக்கு போவேனா அப்படின்னு நாளைக்கு போட்டாங்க. நாளைக்கு போய் பார்த்தா நேத்தை விட இன்னைக்கு மோசமா இருக்கு, அதனால இன்னைக்கும் போவேனா அப்படின்ட்டாங்க. சரின்னு நாளன்னைக்கு போலான்னு பார்த்தா நேத்தும் முந்தா நேத்தும் கூட ரொம்ப உக்கிரமா இருக்கு இன்னைக்கு நாள் அப்படின்னு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி 4 நாள் ஓட்டிட்டாங்களாம். அதை தாண்டி ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா குழந்தை கழுத்துல தொப்புள் கொடி சுத்தி இருந்துச்சான். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ஒண்ணு குழந்தைய காப்பாற்ற முடியும், இல்ல உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சோ அக்கா என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு தெரியாது, என்ன காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, என் புள்ளைய கண்டிப்பா நீங்க காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு கேட்க, டாக்டர் கடைசியில சிசேரியன் பண்ணி குழந்தை அம்மா 2 பேரையும் காப்பாத்திட்டாங்களாம். அந்த நாள் அவங்களால மறக்கவே முடியாதான். அப்போ குழந்தைகிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு நர்ஸை வெளியே அனுப்பிச்சு விட்டு, பா ராஜா என் லைஃப்ல என் கூட யாருமே இருந்தது கிடையாது, கடைசி வரைக்கும் நீ எனக்காக இருப்பியாப்பா அப்படின்னு கேட்டப்போ, சாமி சத்தியமா சொல்றேன், பச்சக்குன்னு என் கையில சத்தியம் பண்ணிட்டான், நான் உன் கூட இருப்பேன் அந்த வயசுலயே. நீ வருவாய் தானே? அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. கதை நல்லா தான் இருந்துச்சு. அதோட இந்த பிக் பாஸ் டீம் மூடாம இன்னும் 2 சொல்லணும். அதுல ஒண்ணு, நீங்க இது வரைக்கும் வெளியே சொல்லாத ஒரு ரகசியம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி சொன்ன தெரியுமா காக்கா கதை, அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துல இலை இருந்துச்சு, இலையோட சேர்ந்து கிளை இருந்துச்சு, கிளையில ஒரு காக்கா உட்கார்ந்து இருந்துச்சு, அந்த காக்கா கருப்பா இருக்கும், அப்படி கருப்பா இருக்க காக்காக்கு வடை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இழுன்னு இழுத்தாங்க.
2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். அப்படின்னா அது ரகசியம் அப்படின்னு கேட்டா சிம்பிளா 2 வரி தான். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க வனிதாக்கு ரொம்ப கோவம் வரும், ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு தான் தெரியும் நான் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்றதுதான் அக்கா 1 மணி நேரமா ஈத்து சொல்லிச்சு. Real Vanita is something that nobody knows. ஆனா வனிதா ஆக்சுவலா சரியான பயந்தாங்குழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தமிழ். அடுத்தபடியா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு அக்கா எங்க அம்மாவோட சாவு அதனால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி இறந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு நாள் இவங்களோட அம்மா என்ன பண்றாங்க, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்அப் போறேன் அப்படின்னு சொல்லி அக்காட்ட கேஷுவலா சொல்லிட்டு ராமச்சந்திராக்கு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு ஏதோ வீட்டுக்குள்ள. அது என்னன்னு அக்கா பெருசா சொல்ல. அப்படி ஆன பிரச்சனைக்காக தான் ரெகுலர் செக்கப்பா அம்மா போயிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த மாதிரி ஆகிறப்போ வயித்துல எங்கேயோ அடிபட்டு வெளியே ரத்தம் வராம உள்ளுக்குள்ளேயே ப்ளீட் ஆயிருக்கு. அப்படி ப்ளீட் ஆனதுனால பிளட் கிளாட் ஆயிருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்க இருந்த டியூட்டி டாக்டர் சொல்றாரு, அம்மா இன்னையில இருந்து 3வது நாள் அம்மா இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. சோ 3வது நாள் அவங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா கான்சியஸ் இல்லாம இருக்காங்க. சோ அம்மாவை தூக்கி என்னோட லெஃப்ட் கையில இப்படி வச்சுக்கிட்டு அம்மா வனிதா வந்திருக்கமா பாருமா அப்படின்னு சொல்றப்போ மேலேயே பார்த்துட்டு இருந்த கண்ணு டிங் அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் லெஃப்ட் திரும்பி என்ன பார்த்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பல்ஸ பாக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0ல வந்து நிக்குது. அதனாலேயே இந்த கையை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்னைக்கும் இந்த கை பார்க்கும்போது எனக்கு அந்த மம்மியோட ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் உண்மையை சொல்லுங்க, அக்காவோட நான் நல்லா கதை சொல்றேன் தானே. உங்களுக்கு நான் சொன்ன கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. செஞ்சுட்டா போச்சு. அடுத்தபடியா கவினை கதை சொல்ல சொன்னாங்க. அவர் வந்த உடனே பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா கதையை சொல்லிட்டு அழுவுப்பா அப்படின்னு கேட்டா, இருப்பா எனக்கே வார்த்தை வரல அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருந்தாரு. சரி அப்படி என்ன கதை சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். இங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் கிவெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் நினைச்சோம். ஆனா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை கூட்டு குடும்பமா வாழ்ந்த நாங்க தனித்தனியா பிரிஞ்சு ஊரை விட்டு போற நிலைமை ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா அழுதுட்டு இருந்தாரு. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? அப்ப யாருமே எனக்காக இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு இன்னமும் அழுதுட்டு இருந்தாரு. அப்புறம் நன்றி சொல்றதுக்கு மறந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு தன்னோட மாமா, அவர் எங்களுக்காக என்னென்னவோ செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் காப்பாற்ற முடியாத நிலைமை ஆயி போச்சு, அவருக்கு தான் நன்றி சொல்ல முடியல அப்படின்றதுதான் பெருசா சொன்ன கதையோட சுருக்கம். ஆனா இது சொல்றப்போ ஃபுல்லாவே பயங்கரமா அழுதுட்டு இருந்தாரு. அவர் சொன்ன கதையை விட அவர் சொல்றப்ப அவர் அழுததை பார்த்து நமக்கு அழுக வந்துடுச்சு. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேடா. சோ அவருக்காக ஃபீல் பண்ணி நம்ம அழுதுட்டு இருந்தோமா, இவர் சோக்கா கதையெல்லாம் சொல்லி அழுது முடிச்சிட்டு இங்க வந்துட்டு என்னப்பா இவ்வளவு ஃபீல் பண்றேன், நான் எப்படி என்ன பண்றேன், பின்னாடி உட்கார்ந்திருக்க 5 பொண்ணுங்களே என்ன கட்டி பூச்சி சமாதானப்படுத்திருக்கணும்ல, பண்ணீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பயபுள்ளைக்கு ஆசையை பாத்தீங்களா, சரி அதுங்களும் சும்மா இருந்துச்சிங்களான்னு கேட்டா வந்து நல்லா கட்டி பூச்சிட்டு போயிடுச்சிங்க. அதுலயும் இந்த அபிராமி இதுதான் சாக்கு, யாழை கட்டி தழுவி என்ஜாய் பண்ற வேண்டியதுதான். அதாவது கிரஷ் அப்படி என்ன பண்ணாங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க. அடுத்து நம்ம தர்ஷன் இப்ப பாரு சாக்ஷி என்னோட ஒரே ஒரு பைசப்ஸ்ல தூக்குறம்பா அப்படின்னு சொல்லி தூக்க ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரேஷ்மா, அவ ஒல்லியா இருக்கா தூக்கிடுவ, எங்க என்ன தூக்கு அப்படின்ட்டாங்க. உன்னைய தூக்கி ஒரு கையை பறி கொடுக்கறதுக்கா அப்படிலாம் கேட்கல, வா தூக்குறேன் அப்படின்னு தூக்கிருச்சு. பயபுள்ள பாரு என்னையும் தூக்கிட்டான் அப்படின்னு ஒரே ஷாக்கு நம்ம ரேஷுக்கு. எல்லாம் ஜிம் பாடிடா ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? இப்ப வனிதா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரே ஒரு பாத்திரத்தை கழுவணும், வாஷிங் டீம்ல யாருமே கழுவ மாட்டாங்க, சோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு குக்கிங் டீம் கேட்க மீரா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அக்கா. ஏன்னா அக்காக்கு தான் மீராவை பிடிக்காதுல்ல, அப்ப அதை விட்டு வேலை வாங்குறது தான் அக்காக்கு பிடிக்கும். சோ அப்படி போய் அவங்க சொல்ல என்னால இப்பெல்லாம் பண்ண முடியாது, நான் நைட்டே பண்ணி முடிச்சிட்டேன், அதனால சாண்டி கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சாண்டி கிட்ட போய் சொல்ல அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இந்த மீரா சைடுல நின்னுட்டு இருந்துச்சா, ஐய் நீ தான் வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்றல, அவனையாவது பண்ண விடு. சோ அம்மா சைடுல போய் நின்னுட்டு இருக்கிற, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இப்ப என் இஷ்டம் அப்படின்னு அக்காவே எழுத்து பேசிடுச்சு. பயபுள்ள சும்மா விடுமா நம்ம அக்கா. அப்புறம் வாய் கொடுத்து நாக்க புண்ணாக்கிற கதை தான் வச்சுது பாருங்க பின்னாடி பெரிய கச்சேரி. 5 நிமிஷம் தான் லைட்டா ஒரு ஸ்கெட்ச போட்டு வைத்தி கிட்ட பத்த வச்சுது. இங்க பாரு வைத்தி, நீ சொன்ன மாதிரி அதுட்டு போய் நான் சொன்னேன், அது ஓவரா பேசுது, அதனால நீயே சொல்லிக்க, இந்த கொக்கி மாட்டி விடுறதெல்லாம் என்னால முடியாது, வெளியே பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க, இனிமே என்கிட்ட சொல்லாதன்னா அப்படின்னு சொல்ல ஓரமா உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம FB. அதான் நம்ம ஃபாத்திமா பாபு கிட்ட அவுட் அனுப்புறீங்களே, அதுக்காக இவன் அனுப்பலாம்ல. அவங்க எல்லாத்தையும் அறக்குறையா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து சும்மா நடந்து
வந்த ரேஷ்மாவை புடிச்சு இங்க பாரு ரேஷ்மா உன்னை பார்த்தா பேசிட்டு இருக்கிறோம், நீ ஏன் வந்துட்ட? இப்ப இந்த மாதிரிலாம் கொக்கி மாட்டி விட்டோம்னு வச்சுக்கேன், அதை வெளியே பாக்குற மக்கள் தப்பா நினைச்சுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா நாங்க பேசினது ரேஷ்மாவை பத்தி கிடையாது, மீராவை பத்தி அப்படின்னு வனிதாக்கா சொல்ல, ஐயோ சாரிடா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருந்தாங்க. இவ இல்லையா மீரா? ஆற போது என்னால யாரை எழுப்பி விட்டது? இப்ப நம்ம வைத்திய ஒரு பாயிண்ட் வச்சாரு. அப்பா அப்பான்னு என்ன சொல்லுதே, ஆனா வந்த புதுசுல எங்க அப்பா அம்மாவை தவிர்த்து யாரையும் நான் அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன வாய் தானே இந்த மீராவோட வாயி. இப்ப மட்டும் என்ன அப்பா கொப்பா அப்படின்னு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு வனிதாக்காக்கு. இது போதுமே, எப்படா அவளை அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஏகப்பட்ட மேட்ரு சிக்கிருச்சே, செய்யறேன் மொத்தமா வச்சு செய்யறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 1 2 3 4னு புல்லட் பாயிண்டா எடுத்து வச்சிட்டு இருந்துச்சு அக்கா. நமக்கு என்ன பாஸ், அவனதான் வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி பாத்திமா பாபுவும் சாக்ஷியும் ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை இருக்கே, அதை ஃபுல்லா கேட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு 20-25 மினிட்ஸுக்கு போச்சு. ஆனா என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே தூக்கம் வந்துச்சு. அதனால அதே கதையை உங்களுக்கும் சொல்லி உங்களையும் எதுக்கு தூங்க வைக்கணும், அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுவும் நல்லதுதான், எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் நம்ம கவின் லாஸ்லியாவோட மேட்டர் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் கார்டன் ஏரியால இருந்து வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல கவின் வழி மறைச்சு, எங்க போற மாமா கிட்ட பேசு, விடு கவின் நான் உள்ள போய் வேலை பார்க்கணும். என்ன வேலை பார்க்க போறேன்? சமைக்கணும். சமைச்சு யாருக்கு போட போறேன்? மாமா கிட்ட பேசு அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு கடலையே. சமைச்சுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கவின் அடிச்சு மண்டி அடிச்சிரு கவின். ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. ஒரு 5 நிமிஷம் கடலைக்கு அப்புறம் சரி போ அப்படின்னு போ சொல்லிட்டு கையை குறுக்கவே வச்சிட்டு இருக்குது பைபிள்ல. டர்ட்டி ஃபெல்லோப்பா நம்ம கவின். பேசிக்கலா இவன் ஒரு ப்ளே பாய். இப்ப நம்ம மீரா ஃபாத்திமாட்ட என்ன சொல்லிருக்கு, ரொம்ப தூக்கம் வருது, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும் போல இருக்கு, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு போய் கேட்டிருக்கு. இதை கேட்ட வனிதா, எட்டு அந்த செருப்ப, ஒரே ஒரு பாத்திரம் அதை கழுவு சொன்னா கழுவுல, வெளியே போய் வேலை கொடுன்னு கேட்டு வச்சிருக்கு பத்தியா, இது லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஆட் பண்ணி வச்சுக்கிச்சு நம்ம அக்கா. சோ இது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துன்னு போய் கேட்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிச்சு பாருங்க நம்ம சூப்பர் மாடல். எதுக்காக வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு தூக்கம் வந்துச்சு, போர் அடிச்சுது, அதனால கேட்டேன். அப்ப பாத்திரத்தை கழுவ வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு, அது எப்படி எனக்கு கை இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ரொம்ப நேரம் அதுலயே கை வச்சிட்டு இருந்தானா. அது ஏன் 2 மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுது போச்சு. பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவாதம். அப்படியா? அப்புறம் என்னத்துக்கு வேலை கேட்டா? இல்ல பாத்திரம் தான் கழுவ முடியாது, குக்கிங் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம்னு நினைச்சான், அதனாலதான் ஃபாத்திமாட்ட கேட்டேன் அப்படின்னு கதை விடுது. அவ்வளவுதானே, உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னா நான் வேணா கக்கூசுல தூக்கி போட்டுறேனே, அங்க இருக்க ஒருத்தவங்களை தூக்கி இங்க போட்டுறேன் அப்படின்னு பாயிண்ட் புடிச்சு மீரா மட்டையில நறுக்கு நடு சென்டர்ல அடிச்சு ஒரு அடி. அதை கேட்ட மீரா, ஐயோ அதெல்லாம் தப்பு, நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, நீங்களா புதுசா கிரியேட் பண்ணாதீங்க, என்ன ஏத்து பேசுற, என் டெசிஷன் தான் இங்க ஃபைனல், நான் சொல்றதா நீங்க செய்யணும் அப்படின்னு அக்கா கடுப்பாயிடுச்சு. நான் மட்டும் தான் பேசுவேன். என்ன என்கிட்ட லவுடா பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் நீங்க என் மேல கண்ட்ரோல் எடுக்க முடியாது. இங்க பாரு, நான் பேசுறத நீ கேளு, இல்லனா நான் உங்ககிட்ட பேசவே இல்ல, எந்த ஒரு கான்வர்சேஷனும் உன்ட்ட வச்சுக்கல அப்படின்னு அக்கா கடுப்புல பேச, சாண்டி குறுக்க பொந்து, மீரா முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு அப்புறம் லாஸ்டா பேசு அப்படின்னு உடனே எனக்கு ஒருத்தன் சப்போர்ட்டுக்கு வந்துட்டான்டா, இது போது எனக்கு அப்படின்னு துக்கத்தை தொண்டையில அடக்கி வச்சுட்டு கண்ணு வழியா பஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம சூப்பர் மாடல். அதே பஸ்ட் அவுட்டோட நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதுக்கு என்னோட அம்மா அப்பா கிடையாது. அப்பயே இங்க வந்த உங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிச்சு அக்கா. This is the limit, இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான், என்ன ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு அழுதுட்டே வெளியே போயிடுச்சு சூப்பர் மாடல். அம்மா வீட்டுக்கு போய் ஏன் இங்க வந்த? இது இவ்வளவுதான் limit, ma'am. இது மாதிரி கத்தி நீ எங்க டீசன்ட் எல்லாம் பார்த்துட்டு நீ தான் நல்லா பேசுவியே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே? கேட்காம வருவேனா? அக்காவா கொக்கா யாருக்கிட்ட? என்கிட்டயே வந்து உன் பம்பர் கட்டு வேலையை காட்டுறியா? போடி, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், கர்வம் வச்சிட்டேன்ல, ஊட்ட விட்டு நான் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை எப்படி வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு லைட்டா புள்ளையா சொல்லி தான் போடுச்சு அக்கா. அதுக்கே ஒப்பாரி வச்சுட்டு போயிடுச்சு சூப்பர் மாடல். ஆனா நம்ம சூப்பர் மாடலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தது இப்ப யாரு தெரியுமா? அபிராமி. அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏமா உனக்கு அதுக்கு தான் 7ஆம் பொருத்தமாச்சே, நீயா சப்போர்ட் பண்ணிட்டு வர அப்படின்னு. அப்படி நமக்கே ஷாக் ஆகுறப்போ நம்ம அக்காவுக்கு ஷாக் ஆகாதா? ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கேன்னு நினைச்சேன், காப்பாத்த வந்திருக்கேன்னு போக போக தான் புரிஞ்சுது. அக்கா என்ன கேட்டுச்சு? ஏய் அவ கால்ல இருந்து என்கிட்ட என்ன பேசினா தெரியுமா? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றான், அந்த கொக்கியை போட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு போதே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? சப்போர்ட்டுக்கு வந்துட்டா சப்போர்ட்டுக்கு அப்படின்னு அபிராமி மூக்கிலே குத்தி அமுச்சு விட்டுருச்சு நம்ம அக்கா. இப்போ பறி வைக்க வெளியே போன சூப்பர் மாடல் என்ன எல்லாரும் சேர்ந்து அழ வைக்கிறாங்க. என்ன அழ வைக்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. நான் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு வேலை செஞ்சேன்னு கேமராக்கு தெரியும் அப்படின்னு அழுதுட்டு இருக்க. திருத்ததான் முடியாது, கண்ணீர் விடலாம்ல. அப்படி நான் அழுதுட்டு இருக்க, நம்ம அக்கா இப்போ பறி வைக்க வெளியே போன சூப்பர் மாடல் என்ன எல்லாரும் சேர்ந்து அழ வைக்கிறாங்க. என்ன அழ வைக்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. நான் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு வேலை செஞ்சேன்னு கேமராக்கு தெரியும் அப்படின்னு அழுதுட்டு இருக்க.
காலேஜ் கருணை எதிர்பார்க்கறது தப்பாப்பா. ஒவ்வொருத்தரா வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சாக்ஷி, அடுத்து சாண்டி, அப்புறம் ஃபைனலி பார்த்தா ஒரு பெரிய கேங்கே வந்து சூப்பர் மாடலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஃபாத்திமா பாபு நம்ம அக்காவை பத்தி தெரியாம எல்லார்ட்டையும் அட்வைஸ் போடுற மாதிரி இங்க வந்து போட்டாங்க. இங்க பாரு வனிதா, நீ பேசுறது சரியில்லம்மா, வால்யூமை கம்மி பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நீ அடுத்த வாரம் கேப்டன் ஆகி அப்ப இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ண வந்த ஃபாத்திமா பாபு மண்டையில ஒரு கொட்டு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அடுத்து மது வந்தாங்க. வனிதா, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க அக்கா. ஏய், நீ யாரு என்ன இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு? நீ வந்து என்கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மது மண்டையிலேயே ஒரு கொட்டு. ஆனா மது தனியா வனிதாவோட கையை பிடிச்சிட்டு, வாங்கல உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட, அச்சி கையேடே அப்படின்னுச்சு அக்கா. ஆனாலும் அசராத மது, இங்க பாருங்க, உங்கள்கிட்ட பேசுறவங்க எல்லாம் வெளியே போய் வேற மாதிரி பேசுறாங்க, யாரையும் நம்பாதீங்க, துரோகி நம்பாத அப்படின்னு காதோட காது வச்சு சொன்னாலும், இங்க பாருங்கடி யாரையும் நம்பாதன்னு சொல்றா அப்படின்னு பொதுவா போட்டு கொடுத்துச்சு அக்கா. அக்கா கிட்ட குசு குசுன்னு சொல்றதும் மைக்ல போய் குசு குசுன்னு பேசுறதும் ஒண்ணுதான். இது தெரியாம இந்த மது அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. உடனே நம்ம மது, எனக்கு ஃபீல் ஆனதை நான் சொன்னேன், என்ன தப்பு, என்ன பொறுத்த வரைக்கும் அக்கா தப்பு கிடையாது. ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. அக்கா கத்துறாங்க நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அவங்க எதுக்காக கத்துறாங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. காலையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா கிட்ட என்னென்ன பேசி மீரா மித்துன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா பேசினா நியாயம் இருக்கும்னு நம்புங்க. அக்கா போய் ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காவ அப்படின்னு சொல்லி அந்த ஹூக் மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்தம்மா வனிதாக்கு என்ன இவ்வளவு சொம்பு தூக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, சிம்பிள் மேட்டர். அந்த ஒரே ஒரு பிளேட்டை கழுவ சொல்லி ஃபர்ஸ்ட் போய் கேட்டதே மது கிட்ட தான். ஆனா அவங்க பண்ண முடியல, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சூப்பர் மாடல் இக்னோர் பண்ணிருக்கு, நானும் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அந்த காண்டு தான் இப்பொழுது இங்க கொதிக்கும் எண்ணெயில் கடுகு போட்ட மாதிரி வெடிக்கிறது. இப்ப மறுபடியும் அபிராமி சூப்பர் மாடலுக்கு சொம்பு தூக்கம் வந்துச்சு. இல்லக்கா, ஆயிருந்தா இருந்தாலும் நீ வீட்டுக்கு போ, உங்க அப்பா அம்மாட்டியே போய் கத்து அப்படின்லாம் சொல்லிருக்க கூடாதுல்லக்கா அப்படின்னு இருக்க. ஏய், உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்னு நினைச்சேன், அப்ப தட்டி கேட்க நான் வந்தேன், அப்ப மட்டும் இனிச்சுதே, இப்ப கசக்குதாடி அப்படின்னு அந்த பீஸ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுச்சாக்கா. இந்த கேப்ல இந்த மீரா மித்துன்னு, என்ன பிக் பாஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எப்படி பண்றாங்க பாருங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ்ல பேசிச்சு பாருங்க. அந்த கன்றாவியான காட்சி உங்களுக்காக. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எப்படி பண்றாங்க பாருங்க. என்னடி வாய்ஸ் இது? இப்ப இந்த மது போய் சப்போர்ட் பண்ணதுல வனிதா காக்கு. அது காரணம் என்ன தெரியுமா? சாக்ஷி போய் மீரா மித்துனை சமாதானப்படுத்தினாங்க தெரியுமா? அந்த மேட்டருக்காக தான். அதாவது சாக்ஷி உங்க பக்கமும் ஒரு கோல் அடிக்கிறாக்கா, வெளியே போய் மீரா மித்துன் பக்கமும் கோல் அடிக்கிறா அப்படின்றதுதான் மது சொல்ல வந்திருக்காங்க. அத பப்ளிக்காவும் சொல்லி சாக்ஷியை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம, நான் சாக்ஷி கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், மீரா மித்துனை இந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொல்லி அடிச்சப்போ, பிராக்கெட்டுக்குள்ள சொல்றேன் அந்த பாயிண்ட் என்னன்னு. என்னன்னு சொல்லிட்டு போடா. அதாவது இந்த மீரா மித்துனை நம்பவே கூடாது, வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் தெரியுமா ஏமாத்திருக்கான் அப்படின்றத. சோ நான் என்ன சொன்னேன், இங்க பாரு சாக்ஷி, உனக்கு வெளியே 1008 பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கலாம், ஆனா இங்க அதெல்லாம் கேரி பண்ணிட்டு வரக்கூடாது. உனக்கு அவன் மேல பிரச்சனை இருக்கா, டைரக்டா போய் பேசு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் அப்படிதானே பண்ணுவேன். ஆனா இவ ஆரம்பத்துல அவன் மேல பிரச்சனையை வச்சுக்கிட்டு இப்ப போய் அவளுக்கே சப்போர்ட் பண்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு வேற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு போட்டு சாக்ஷி அடியோ அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதுவும் பப்ளிக்கா. சோ சாக்ஷி என்ன கேட்டாங்க, என்ன வெளியே போய் பேசணும்னு சொல்றீங்களா, என்ன பேசினாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதான் நீ ஏதோ பேசினிய, அதான் என்ன பேசினாங்க அதை சொல்லு. அதான் பக்கத்துலயே போய் உட்காந்துக்கிட்டு, ஒன்னும் இல்லடா, இட்ஸ் ஓகே, டோன்ட் கிரை அப்படின்னு சொன்னால, அது ஹியூமனிட்டி பேசிஸ்ல சொன்னங்க. யார் எழுதாலும் போய் சமாதானப்படுத்தணுங்க, அதுதாங்க மனிதநேயம். இப்படின்னு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃபாத்திமா பாபு ஒரு அட்வைஸ போட்டு விட்டு அந்த சண்டைக்கு லைட்டா ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த அட்வைஸ் என்னன்னு கேக்குறீங்களா? நீ ஒண்ணுமா இது ஒரு பஞ்சுன்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. இந்த சாண்டி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம ஜன்னல் பக்கமா ஓரமா நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா? முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற, சூப்பர். இப்ப நம்ம பஞ்சாயத்து தலைவர் சேரன், ஏய் நீ வா எல்லாம் வரிசையா நில்லு அப்படின்னு வெசல் வாஷிங் டீம் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு மொத்தமாவே முற்றுப்புள்ளி வைக்க ட்ரை பண்ணாரு. அப்ப நம்ம சூப்பர் மாடல் கிட்ட உட்காந்து பேசுறப்போ, சார் என்ன பொறுத்த வரைக்கும் நீதி சார், நேர்மை சார், நியாயம் சார், உண்மை சார் அப்படின்னு டயலாக் பேசிட்டு இருக்குது. இல்லம்மா, நியாயம் சார், உண்மை சார், நேர்மை சார், நீடா நியாயம்டா நேர்மைடா. அப்ப நம்ம சேரன் சார் செருப்புல சாணிய முக்கி அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏமா நியாயம் நீதின்லாம் பேசுறிய, ஒரே ஒரு பாத்திரத்தை கழுவி கொடுக்க சொல்றாங்க, அப்ப ஏன் பண்ணல? சார் எனக்கு கோல்டு சார். அப்ப எப்படி தண்ணியில கை வைக்க முடியும்? உனக்கு கோல்டு வெங்காயம் இருக்கு, சரி, அப்புறம் என்ன டேஷுக்கு நேத்து மழையில நினைச்சேன் அப்படின்னு கேட்க, அது ஏன் இஷ்டம் சார், அதெல்லாம் நீங்க என்ன கேட்க கூடாது அப்படிங்குது. சரி அந்த கருமத்தை விடு, ஒரே ஒரு பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னத்துக்கு வெளியே போய் போர் அடிக்குது, வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு ஃபாத்திமா கிட்ட கேட்டேன். சொல்லுடி.
சொல்லு சார் அது எனக்கு குக்கிங்ல போகணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு, அதனால அந்த அம்மாட்ட கேட்டேன். அது ஏன் இஷ்டம் சார் அப்படின்னு சமாளிக்க தெரியாம நாய் கதை, பேய் கதை, டைனோசர் கதைலாம் சொல்லிட்டு இருக்குது. சோ நம்ம சேரன் சார், இதுக்கு மேல உன்கிட்ட பேசி யூஸ் கிடையாது. எப்பா நான் நைட்டு பாத்திரத்தை கழுவிக்கிறேன், மத்த 2 வேலை யார் கழுவுறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, மது நான் மதியம் கழுவுறேன்ட்டு போயிட்டாங்க, சாண்டி காலைல கழுவுறேன்ட்டு போயிட்டாரு. அப்ப நான் என்ன பண்றது? நடுவுல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துறான் போ அப்படின்னு இந்த சூப்பர் மாடல் கேட்க, நீ யார் கூடயாவது ஷேர் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னாரா. சரி சாண்டி கூட காலைல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈஸியா முடிச்சு விட்டுருச்சு. ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு இவ்வளவு யோசிச்சது இந்த பீஸ், கட்சியில இப்போ எந்த மூலையில எந்த பாத்ரூமை கழுவிட்டு இருக்கோ. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. இப்ப நம்ம அபிராமி எனக்கு வீட்டுக்குள்ள ஆளே இல்ல, கவினை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் சாக்ஷி பின்னாடி சுத்திட்டு இருக்கான், முகேனை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் மீரா மிதுன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஏமா தர்ஷன் இருக்கானே அவனை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனை பண்ண முடியாது, ஏன்னா வெளியே என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவனோட ஆள் இவன். அப்போ உனக்கு வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா கிடைக்கல, போற போக்க பார்த்தா ஷெரின் செட் ஆயிருவா போல இருக்கு, அண்ட் பொண்ணுங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால அவள்கிட்டயே சொல்லிட்டேன், மச்சான் நீ கல்யாணம் பண்ணிக்காத, நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குதே. பாவம் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா நம்ம அபிராமியோட நிலைமை. அந்த பொண்ணு சரி, இது வரைக்கும் மார்கழி திங்கள் அல்லவா அப்படின்ற ஒரு சோக பாட்டை ரொம்ப சேடா ஃபீல் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஆனா அதையே குத்து பாட்டா கேட்டிருக்கீங்களா? இப்ப கேளுங்க. சின்ராசன பாட ஆரம்பிச்சிட்டாரு, இனிமே குழந்தை அழுகி நிறுத்திடும். இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே கவினை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் 3 சொல்லி அந்த 3 பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கியே, அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணு அப்படின்னு கேட்க, அது எப்படி மச்சான் 3 பொண்ணுங்களும் வேணும்டா அப்படிங்குதே. யார் அந்த 3 பேர்னு கேட்டா, சாக்ஷி, ஷெரின், லாஸ்ட்லியாவான். அப்ப நானே அப்படின்னு ரேஷ்மா கேட்க, அச்சிப்பா உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, ஆல்ரெடி ஹவுஸ் ஃபுல் அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. என்னைய அசிங்கப்படுத்துற, இருடா நான் வனிதாவோட சிஷிடா, இதே மைண்ட்ல வச்சுட்டு உன்னை எப்படி டேமேஜ் பண்ற பார் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிச்சு ரேஷ்மா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, தீராத விளையாட்டு பிள்ளை. அது மட்டும் இல்லாம நான் முகேன் டீம் போறேன், நீ என்ன சேர்த்துப்பியா மச்சான் அப்படின்னு கேட்க, ஓகே சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு அவரும். அபிராமியும் என்னையும் சேர்த்துக்கடா அப்படின்னு கேட்க, உன்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அபிராமிக்கு, இது போதும் எனக்கு, இது போதுமே. இப்ப ரேஷ்மாவை கடுப்பேத்தி விட்டுச்சுல இந்த கவின் பயப்புள்ள, அதை இந்த ரேஷ் டைம் பார்த்து பொண்ணுங்க எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு, இந்த கவின் இருக்கானே 5 பேரையும் கூடவே வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கான், அப்பப்போ பிட்டு பிட்டா வேற போட்டு தள்ளுறான், அவனை நம்பவே கூடாது அப்படின்னு கவினோட பேரை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது. சுத்தி இருந்த கேர்ள்ஸும் ஆமாடி அப்படித்தான் அப்படின்னு கேக்குற மாதிரி கேட்டு, பின்னாடி வர்ற எபிசோட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவினோட தான் சுத்திட்டு இருந்துச்சுங்க. பாவம் ரேஷ்மாக்கும் காண்டு இருக்க தானே செய்யும், எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு என்ன மட்டும் கட்டி விடுறான் அப்படின்றப்போ, அவளும் பெண் தானே, சேர்த்துக்கலாம் அப்புறம் கஷ்டமா இருக்காது, என்ன மனுஷன் பாணி. அவ உன்ன மெயின் பாலா வச்சு எனக்கு சைட் பால் போட்டுட்டு இருக்காடா, அவளை எப்படியா தட்டறா, எனக்கு அவளை பிடிக்கலடா. சரி, இத்துடன் நேற்றைய எபிசோட் முடிந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 3 வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூலாம் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடியே சொன்ன அதே டைலாக் தான். இந்த வீடியோஸ் எல்லாமே ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு நல்லா வந்தா மட்டும் தான் கண்டினியூ பண்ணுவோம், இல்லனா கண்டினியூ பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 10 டேஸ் வரைக்கும் போட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா முடிவு பண்ணுவோம். ஓகே, மீண்டும் உங்களை நாளை மாலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.